இந்த விஷயத்தை ஜோதிகா தான் செஞ்சாங்களா அப்படின்னு நம்ம யாராலையும் நம்பவே முடியாது. அந்த மாதிரி இருக்கு இந்த விஷயம். அதாவது நம்மளுடைய ஜோதிகா ஆரம்ப காலகட்டத்தில் வந்தப்பவே வந்துட்டு தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகை ஆயிட்டாங்க. அதுக்கப்புறமா விஜய் அஜித் அப்படின்னு பல பேர் கூட போட்டி போட்டு நடிச்சிட்டாங்க. மேலும் பல முறை வந்துட்டு தமிழகத்தின் கனவு கண்ணியாக தமிழக இளைஞர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. பின்பு சூர்யாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா 8 வருஷமா தமிழ் சினிமாவுக்கே வராம அதுக்கப்புறமா 36 வயது நிலை மூலமாக மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க. அதன் பின்பு நயன்தாராவை போலவே தன்னை சுற்றி அமையும் கதைகளில் மட்டும்தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனாலதான் மகளிர் மட்டும் என்ற பட வாய்ப்பு கிடைச்சது. அந்த படத்தை சக்சஸ்ஃபுல்லா நடிச்சு முடிச்சும் கொடுத்திருக்காங்க. இது நடந்து கிட்டத்தட்ட 1 மாசம் தாங்க ஆகுது. ஆனா அதுக்குள்ளேயே வந்துட்டு பாலா இயக்கும் நாச்சியார் படத்துல கமிட் ஆயிருக்காங்க அப்படின்ற செய்திகள்லாம் வந்துச்சு. அந்த படத்துல நடிக்கிறதுக்கு ஜோதிகாவுக்கு கொஞ்ச நாள் டைம் எடுக்கும். ஏன்னா இப்பதானே வந்துட்டு மகளிர் மட்டுமே முடிஞ்சிருக்கு. அந்த படத்தோட இசை வெளியீட்டு விழா கூட சமீபத்தில் தான் முடிஞ்சுது. அதுக்குள்ளவா ஜோதிகா இந்த படத்தை நடிச்சுக்கிற போறாங்க அப்படின்னு எல்லாமே எதிர்பார்த்திருந்தோம். ஆனா அங்கதாங்க மிகப்பெரிய தப்பே நடந்திருக்கு. பாலா இயக்கும் நாச்சியார் படத்துல கிட்டத்தட்ட முக்காவாசி படக்காட்சிகள் முடிந்து விட்டதாக நம்மளுடைய ஜிவி பிரகாஷ் தற்போது ரொம்ப அபிஷியலா அவருடைய ட்விட்டர் பக்கத்துல வெளியிட்டு இருக்காருங்க. ஒரு படம் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரே மாசத்துல அடுத்த படத்துல முக்காவாசி காட்சிகளை முடித்திருக்காங்க ஜோதிகானா. இது மிகவும் பெரிய விஷயங்க. நம்ம ஜோதிகானா ரொம்ப கியூட்டா இருப்பாங்க. படத்துல எல்லாம் வந்துட்டு சொன்ன விஷயத்த அப்படியே செய்வாங்க. இந்த அளவுக்கு தாங்க தெரியும். ஆனா அவங்க ஒரு கடின உழைப்பாளி அப்படின்னு இப்பதாங்க புரியுது. கோடம்பாக்கத்துல இருக்கவங்க கூட ஜோதிகாவா அதுக்குள்ள இவ்வளவு பெரிய விஷயத்த செஞ்சு முடிச்சுட்டாங்க அப்படின்னு நம்பவே முடியல. இந்த மாதிரி தாங்க பேசிட்டு இருக்காங்க. எப்படியோ நாச்சியார் படத்துல பாலா இயக்கி இருக்கிறதுனால இந்த படத்துல ஜோதிகாவுக்கு ஏகப்பட்ட டஃப்பான ரோல் கொடுத்திருப்பாங்க அப்படின்னு நல்லாவே தெரியுது. ஜோதிகாவுக்கு இந்த படம் வெளி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது அவங்களோட லைஃப்லயே மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்திருக்கும்னு சொன்னா கண்டிப்பா அது மிகையே ஆகாதுங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே, எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.